அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற தகப்பனே மை துதிக்கிறோம். உள்ளங்கைகளில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீதியின் வஸ்திரங்களை எங்களுக்கு உடுத்தி ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வையை எங்களுக்கு தரிப்பித்திருக்கிறேன். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. இந்த நாளில் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தார். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். ஸ்தேவான கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். சவுல் என்ற வாலிபனும் சம்மதித்திருந்தான். இந்த சவுல் நியாயப்பிரமாணத்துல ரொம்ப உறுதியா வைராக்கியமா இருந்ததுனால இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனா ஏற்றுக்கொள்ளல. கிறிஸ்தவங்களுக்கு நிறைய துன்பங்களை கொடுத்து வந்தது இந்த சவுல். சவுல் பவுலாகி பல இடங்கள்ல போய் சுவிசேஷம் அறிவிக்கும் போது தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சாட்சியா சொல்லும் போது நான் சபையை துன்பப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 4-5 வசனங்கள்ல, அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த சவுலோ ஸ்தேவானோட கொலை செய்கிறதுக்கு சம்மதித்திருந்தான். அக்காலத்துல எருசலேம்ல சபைக்கு மிகுந்த துன்பம் வந்துச்சு. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறதுனால சபைக்கு ரொம்ப துன்பப்படுத்தினாங்க. அப்போஸ்தலரை தவிர அந்த 12 அப்போஸ்தலர், யூதாஸ்க்கு பதிலா மத்தியா சேர்ந்து 12 அப்போஸ்தலர்கள் மட்டும் எருசலேம்ல இருந்தாங்க. மற்ற சீஷர்கள் எல்லாம் யூதேயா சமாரியா தேசங்களுக்கு சிதறடிக்கப்பட்டாங்க, சிதறி போயிட்டாங்க. இது அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி யூதேயா சமாரியா இந்த 2 தேசங்களுக்கும் அவங்க சிதறப்பட்டு போனார்கள். இங்க உபத்திரவம் வந்ததுனால 2 இடத்துக்கு 2 தேசங்களுக்கு சிதறி போறாங்க சீஷர்கள். தேவ பக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். இரத்த சாட்சியா இயேசுவுக்காக மரித்த ஸ்தேவான தேவ பக்தி உள்ள மனுஷர்கள் தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணி துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து ஒவ்வொரு வீட்டுக்கா உள்ள நுழைஞ்சு புருஷர்களையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தார். சபைய பாழாக்குனா இயேசுவை பின்பற்றின புருஷர் ஸ்திரீகள் எல்லாத்தையும் அடிச்சு இழுத்து ஜெயில போட்டு சபையை எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை, சபையை பாழாக்கி கொண்டிருந்தார். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். சீஷர்கள் சிதறி போனார்கள்னு 1வது வசனத்துல வாசிச்சோம். போன இடங்களெல்லாம் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். எங்க துன்பம் இருக்கும் அந்த இடத்துல பெருக்கத்தை ஆண்டவர் கட்டளையிடுறாரு. இவங்க சிதறி போய் வசனத்தை எல்லா இடங்கள்லயும் பிரசங்கிக்கிறாங்க. அப்பொழுது பிலிப்பு என்பவன், இந்த பிலிப்பு ஸ்தேவானோடு கூட பந்தி விசாரிப்புல இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த
பிலிப்பு, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட பிலிப்பு சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். சமாரியால இருக்கிற ஒரு பட்டணத்துக்கு போய் அங்க பிலிப்பு பிரசங்கம் பண்ணான். சமாரியா அப்படின்றது இடத்துல யார் குடியிருந்தான்னா யூதர்களும் புறஜாதியினரும் கலந்த ஒரு இனம் உருவாச்சு. அந்த இனம்தான் சமாரியர். அந்த சமாரியர்களை யூதர்கள் அற்பமா நினைச்சாங்க. அதனால அப்படிப்பட்ட ரெண்டு கலந்த அந்த இன மக்களுக்கு போய் பிலிப்பு பிரசங்கம் பண்ற கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்க பிரசங்கித்தார். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். முதல்ல அவங்க பிலிப்பு மூலம் செய்யப்பட்ட அதிசயங்களை கேள்விப்படுறாங்க, கண்ணால பாக்குறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டு பண்ணுச்சு. அதனால பிலிப்பு என்ன சொல்றாரு அப்படின்றத ஒரு மனதோடு கவனிச்சு கேட்டாங்க. வசனத்தை பிலிப்பு சொல்றத கவனிச்சு கேட்டாங்க. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறதுனால ஏற்படுகிறது. அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அவங்க வசனத்தை கேட்டு கவனிச்சு கேட்கும்போது அசுத்த ஆவி அவங்கள விட்டு ஓடி போச்சு. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பிலிப்போட பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருந்தவங்கள நடக்க முடியாதவங்க நடந்தாங்க. திமிர்வாதக்காரன்றது படுத்த படுக்கையா இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் குணமாக்கப்பட்டாங்க. ரெண்டு காரியம் நடக்குது. ஒண்ணு, அசுத்த ஆவி அவங்கள விட்டு புறப்பட்டு போச்சு. ரெண்டாவது, தெய்வீக சுகத்தை பெற்று கொண்டாங்க. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பட்டணம் முழுசும் சந்தோஷம் உண்டாயிற்று. மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. கிறிஸ்து பிரசங்கிக்கப்படும் போது, அங்கு அற்புத அடையாளங்கள் நடைபெறும் போது ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் தருகிற மெய்யான சந்தோஷத்தை எல்லாரும் பெற்றுக்கொண்டாங்க. சீமோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். அந்த பட்டணத்துல மாய வித்தை செய்கிறவன் சீமோன்ற பெயர் கொண்ட அவன் தன்னை பெரிய ஆளா காட்டிக்கிட்டு இருந்தான். ஜனங்கள்லாம் பிரமிக்கிற மாதிரி செயல்களை, மாய வித்தைகளை செய்து கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். தேவனிடத்திலிருந்து வந்த தேவனுடைய பெரிய சக்தி இவன்தான் அப்படின்னு அது வரைக்கும் அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவன் என்ன சொல்றானோ அத சின்ன பிள்ளைகள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். அவன் ரொம்ப வருஷமா மாய வித்தை செய்கிறவன். அவங்க எல்லாம் ஜனங்கள் எல்லாம் பிரமிச்சு போய் அவனை மதிச்சு வந்தாங்க, அவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்தாங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பிலிப்பு என்னெல்லாம் பிரசங்கம் பண்ணார்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினாரு, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை குறிச்சு, அந்த நாமத்துக்கு ஏற்றவைகளை குறித்து, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம், இயேசு கிறிஸ்து நாமம் வல்லமை உள்ளது,
எப்படிலாம் அற்புதம் இயேசுவின் நாமத்தினால நடைபெறுகிறது. இதெல்லாம் பிலிப்பு பிரசங்கிக்கும் போது அதை கேட்ட அந்த ஜனங்கள் அதை விசுவாசித்தாங்க. இயேசு கிறிஸ்துவை நிறைய புருஷரும் ஸ்திரீகளும் சமாரியா தேசத்துல ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து, இப்ப சீமோனும் அந்த மாய வித்தைக்காரனும் விசுவாசிக்கிறான். இயேசுவ ஞானஸ்தானம் பெற்று அவனும் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டான். பிலிப்புவை பற்றி கொண்டு, பிலிப்புவை உறுதியா பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். பிலிப்புனால செய்யப்பட்ட அடையாளங்கள், அற்புதங்கள் இதெல்லாம் பார்த்து அவன் பிரமிப்பா இருந்துச்சு அவனுக்கு, இப்படிலாம் நடக்கிறத பார்த்து. ஏன்னா அது வரைக்கும் அவன் தான் பிரமிப்பை உண்டு பண்ணி கொண்டு இருந்தான். ஜனங்கள் அவனை பெரிய சக்தி நினைச்சாங்க. ஆனா இப்ப பிலிப்புவை பார்த்து அவன் ஆச்சரியப்படுறான், பிரமிக்கிறான். பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டு சீமோன் பிரமிக்கிறான். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். சமாரியா தேசத்துல எல்லாம் வசனத்தை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்கன்ற செய்தி எருசலேம்ல இருக்க 12 அப்போஸ்தலர்களும் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டவனே அவங்கள தலைவர் அப்போஸ்தலர்ல முக்கியமானவர்களான பேதுருவையும் யோவானையும் சமாரியா தேசத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த நாள்ல அப்ப நம்ம என்னெல்லாம் தியானிச்சோம் அப்படின்னா, சவுல் சபையை துன்பப்படுத்துகிறவனா இருந்தா, அப்போஸ்தலர் எருசலேம்ல இருந்தாங்க. மற்ற சீசர்கள் எல்லாம் யூதேயா சமாரியா தேசங்களுக்கு சிதறி போனாங்க. சிதறி போனவங்க அங்க சுவிசேஷம் அறிவித்தாங்க. போன இடங்களில் எல்லாம் யூதேயா தேசத்திலையும் சமாரியாவிலையும் அவங்க சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாங்க. நம்மளும் கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவங்களுக்கு சொல்றவங்களா இருக்கணும். பிலிப்பு என்ற சீஷன் சமாரியா பட்டணத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தா. அநேக அதிசயங்கள் அங்க நடைபெற்றது. அதனால அங்க பிரசங்கம் பண்றத அங்க நிறைய பேர் ஒருமனப்பட்டு கவனித்தாங்க. அற்புதங்களை பார்த்தாங்க, கேட்டாங்க, ஒருமனப்பட்டு வசனத்தை கவனிச்சாங்க. அப்ப அநேக அசுத்த ஆவிகள் அவங்கள விட்டு புறப்பட்டு போச்சு. நிறைய வியாதியஸ்தர் சுகமானாங்க. அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சு. அந்த பட்டணத்துல சீமோன்ற ஒரு மாய வித்தைக்காரன் இருந்தான். அவன் செய்த மாய வித்தையை பார்த்து ஜனங்கள் எல்லாம் பிரமிச்சிருந்தாங்க. அவன் சொல்றதை கேட்டு வந்தாங்க. அவன் தான் தேவனுடைய பெரிய சக்தி அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. அவனை மதித்து வந்தாங்க. ஆனா பிலிப்பு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை குறித்தும் பிரசங்கம் பண்றதை கேட்ட அநேக பெண்களும் புருஷரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று கொண்டாங்க. சீமோனும் அந்த மாய வித்தைக்காரனும் இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்புவை பற்றி கொண்டான். பிலிப்பு மூலம் செய்யப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்து பிரமித்தான். சமாரியாவுல தேவ வசனம் ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெறதெல்லாம் கேள்விப்பட்ட அப்போஸ்தலர்கள் பேதுருவையும் யோவானையும் சமாரியா தேசத்துக்கு அனுப்பி வைத்தார்கள் அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். அப்போஸ்தலர் காலத்துல சுவிசேஷம் எப்படி பரவுச்சு அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கூட நாங்க தியானித்த இந்த வேத வசனத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்போஸ்தலர் காலத்துல சுவிசேஷம் எப்படி பரவி பலன் தந்தது அப்படின்றத தியானிக்க நீங்க கொடுத்த கிருபைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை பிலிப்புவை போல பயன்படுத்துங்க. அநேக அற்புத அடையாளங்கள் உம்முடைய நாமத்துல
செய்யப்படவும், அநேகர் அசுத்த ஆவியின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கப்படவும் இந்த நாள்ல கிருபை செய்தருளும்படியா ஜெபிக்கிறோம். நாங்களும் சுவிசேஷ பணியை செய்ய கிருபை தாங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.